ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனுடைய வஹி மட்டுமே என்ற இந்த தொடரிலே ஏராளமான சான்றுகளை நாம் எடுத்து வைத்து சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் வஹி மட்டும்தான் மார்க்கம் என்பதை விளங்கியிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய ஆதாரம் வஹி என்று சொன்ன உடனே அந்த வஹி கியாமத் நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் என்று நினைக்கக்கூடாது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வஹி முடிந்து விட்டது. அந்த வஹிதான் கியாமத் நாள் வரைக்கும் மார்க்கத்தினுடைய ஆதாரமாக இருக்கும் என்பதன் ஒரு பகுதியை நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மற்ற நபிமார்களை விட 6 தனிச்சிறப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மற்ற நபிமார்களுக்கு இருப்பதை விட ஒரு 6 தனி சிறப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அதுல ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், ரத்தின சுருக்கமாக செய்திகளை எடுத்துச் சொல்லக்கூடிய திறமை. இதை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். சொன்னபடி ஹதீஸ்களை பார்த்தா அப்படி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவ்வளவு ஆழமான கருத்துக்களை சின்ன சின்ன சொற்கள் அடக்கி அவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதே மாதிரி இது ஒரு சிறப்பு. இரண்டாவது சிறப்பு என்னவென்று சொன்னால், எதிரிகளுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டவொன்னே ஒரு அச்சத்தை அல்லாஹ் உள்ளத்துல போட்டான். மக்காவில் இருக்கிற வரைக்கும் அவங்க அஞ்சக்கூடிய நிலையில் இருந்தாங்க. மதீனாவுக்கு போன பிறகு முகமதுங்கிற பேரை கேட்டாலே போதும் எதிரிகள் பீதி அடையக்கூடிய வகையில் ஒருவித அச்சத்தை எல்லாம் போட்டான். அதையும் சொல்றாங்க, உன்னுசிர்த்து பிர்ருபி, எதிரிகள் உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தி நான் உதவி செய்யப்பட்டிருக்கிறேன். இது வேற நபிமார்களுக்கு கொடுக்காத எனக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி யுத்தங்கள் நடக்கும் பொழுது, இஸ்லாத்திற்காக, மார்க்கத்திற்காக, சத்தியத்திற்காக வேண்டி போர் செய்யும் பொழுது எதிரிகள்கிட்ட கைப்பற்றக்கூடிய அந்த பொருள்கள் இருக்கு இல்லையா, யுத்தம்னா எதிரிகள் குதிரை ஜாமெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதை கைப்பற்றினால் முந்தைய சமுதாயம்லாம் என்ன செய்யணும் என்றால், அந்த பொருள்களை ஒன்னா குவித்து தீ வைத்து கொளுத்திடணும், யூஸ் பண்ணக்கூடாது. எதிரிகள்கிட்ட கைப்பற்றின கனிமத்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கனிமத்துங்கிற பொருளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சட்டம் என்றால், அதை பயன்படுத்தாமல் எரித்து விட வேண்டும். எதிரிட்டு கைப்பற்றணும்ல, அவங்க காசு நமக்கு என்னத்துக்கு என்கிற காரணத்தினால அதை எரித்து விட வேண்டும் என்ற சட்டம் இருந்தது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் என்ன அதை ஹலால் ஆக்கிட்டான். போர்க்களத்தில் எதிரிகள்கிட்ட கைப்பற்றின பொருளாக இருக்குமே ஆனால் கனிமத்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம், போர் வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கலாம், இந்த மாதிரி ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அதை சொல்றாங்க. அடுத்த எனக்கு தந்த சிறப்பு என்னவென்றால், உஹில்லத்திலியல் கனாயிமும், கனிமத்து என்ற போர்க்களங்களில் எதிரிகளிடத்திலே கைப்பற்றப்படுகிற பொருட்கள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. எனக்குன்னா என் சமுதாயத்திற்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. இது மற்ற நபி கொடுக்காத ஒரு தனி சிறப்பு. அதே போல ஜுஇலத்திலியல் அர்து தஹூரம் மஸ்ஜிதா, பூமி முழுவதுமே தொழும் இடமாகவும் தூய்மை செய்யத்தக்கதாகவும் எனக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய சமுதாயம் எல்லாம் எல்லா இடத்திலும் தொழ முடியாது. அந்த வழிபாட்டு தலத்தில் மட்டும்தான் அவங்க தொழ முடியுமே தவிர எந்த இடத்திலையும் தொழுவதற்கான அனுமதி முந்தைய சமுதாயங்களுக்கு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு வழிபாட்டு தலத்தில் தொழுவது சிறப்பித்து சொல்லப்பட்டு இருந்தாலும் எங்க வேண்டாலும் தொழுவலாம். வீட்டில் தொழுவலாம், ரோட்டில் தொழுவலாம், காட்டில் தொழுவலாம், சுத்தமான எந்த இடத்துல வேண்டும் வாகனத்தில் போய் கொண்டே தொழுகலாம். அப்ப எல்லா பூமி முழுவதுமே தொழுவதற்குரிய இடமாக எனக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய சமுதாயத்துக்கு அப்படி இல்லை என்று ஒரு சிறப்பை சொல்றாங்க. அதே மாதிரி பூமியில தயமம் செய்யறவங்கள சுத்தம் செய்யறது, மண்ணை கொண்டு தயமம் செய்கிறது, இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் கொடுத்த அதான் சுத்தம் செய்யக்கூடியதாக ஆக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. இதை சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க, ஒரு சிறுத்து இலல் ஹல்கி காஃபா, நான் மனித குலம் படைப்பினம் முழுவதற்கும் அனுப்பப்பட்டிருக்கிறேன். மனுஷ குலத்துக்கு மட்டுமல்ல, ஜின்னையும் சேர்த்து சொல்றாங்க. படைப்பினங்கள் அனைவருக்கும் நான் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். நபியூன், என் மூலம் நபிமார்களுக்கு முத்திரையிடப்பட்டு விட்டது, எனக்கு பிறகு யாரும் வரமாட்டார்கள். இப்படி 6 சிறப்பு எனக்கு தரப்பட்டிருக்கு சொல்லும் பொழுது
6ல ஒரு சிறப்பாக என்ன சொல்றாங்க, நான் அகில உலகத்துடைய நபியாக இருக்கிறேன், எனக்கு பிறகு யார் வரமாட்டார்கள் என்று முத்திரையிடப்பட்ட கடைசி நபியாக இருக்கிறேன். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இது முஸ்லிம் நூல்ல 812வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப நம்ம என்ன விளங்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு யாரு நபி, நானும் நபி, நான் ரசூல் எவனா சொல்வானேயானால், அல்லது இந்த வார்த்தையை சொல்லாம வஹி எனக்கு வருது என்கிற தோரணைகள் சொல்வானேயானால் அவன் பொய் சொல்லுகிறான், அவன் அல்லாஹ் மேல இட்டு கட்டுகிறான், மிகப்பெரிய அநியாயக்காரனாக இருக்கிறான் என்று நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது புகாரியில 3455வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கானத்து பனு இஸ்ராயீல தசூசுஹுமுல் அம்பியா, இஸ்ரவேல் சமுதாய மக்களை எல்லாம் நபிமார்கள் தான் தலைமை தாங்கி வழி நடத்தினார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு தலைவர் யாரு தான் இருப்பாங்க, எந்த காலகட்டத்திலும் நபி தான் இருப்பார். அப்ப குல்லமா ஹலக்க நபியும் ஹலபஹு நபியும், ஒரு நபி மரணித்து விட்டால் அடுத்த நபி அந்த இடத்துக்கு வந்து விடுவார். இஸ்ரவேல் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி வரைக்கும், இப்ப கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வரைக்கும் இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு நபி தான் தலைமை தாங்குவார். ஏதாச்சும் ஒரு நபி மௌத்தா போனவுடன் அடுத்த ஒரு நபி எல்லாம் நியமித்து அவர் தலைமையில தான் அந்த மக்களை வழி நடத்துற மாதிரி எல்லாம் ஏற்படுத்தி இருந்தான். ஆனால் ஒயின்னஹு லா நபிய பாதி, ஆனா எனக்கு பிறகு நபிங்கிற பேச்சை எந்த நபியும் கிடையாது. லா நபிய பாதினா சின்ன நபி, பெரிய நபி, அந்தஸ்துல குறைந்த நபி, நபிக்கு சில விளக்கம் கொடுக்குறாங்க. அது மெயின் நபி, நாங்க நிழல் நபி நபின்னு சொல்லிவிட்டு அப்ப ரசூலுல்லாஹ் இடத்துல உன்னை எப்படி வைக்கிறேன்னு கேட்டா லில்லி நபி, அதான் நிழல் நபி, ஆகும் அது நிஜ நபி, நாங்கள் நிழல் நபிலாம் சொல்றாங்கல்ல, அதுக்காகத்தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, லா நபிய பாதி, எந்த நபியும் கிடையாது, எனக்கு பிறகு எந்த விதமான நபியும் கிடையாது. ஹலீஃபாக்கள் வருவாங்க, ஆட்சி தலைவர்கள் நிறைய வருவாங்களே தவிர எனக்கு பிறகு நபிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசப்படுத்துறாங்க. முந்தைய சமுதாயத்துக்கு நபிமார்கள் தான் தலைமை தாங்குவாங்க இஸ்ரவேல் மக்களுக்கு. இந்த சமுதாயத்துக்கு நான் வந்த பிறகு இந்த சமுதாயம் அவங்களே உள்ளடக்கிதான். இந்த சமுதாயம்ல யார் அடங்குவா, அந்த இஸ்ரவேல் அடங்குவாங்க. இஸ்ரவேல் உள்ளிட்ட எல்லா மக்களுக்குமே நான் தான் நபியே தவிர எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில 3455வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் அழகா தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, எனக்கு பிறகு நபி வரமாட்டாங்கிற ஒரு விஷயத்தை. ஏன்னா பொய்யர்கள் நம்மளை வழிகெடுத்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி 2 அர்த்தம் தராத தெளிவான வார்த்தைகளை கொண்டெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லிம்ல 4342வது ஹதீஸில் இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு சில பெயர்களை, எனக்கு சில பெயர்கள் இருக்கிறது, நம்ம முகமதுங்கிற பெயர் தானே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அது மட்டும் எனக்கு பேர் இல்ல, எனக்கு வேற சில பேரும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுல வேற பேர் என்னன்னா ஆனா முகமதுங்கிறது நான் தான், ஆனா அகமதுன்னு எனக்கு என்ன இருக்குது, பேர் இருக்கிறது, அகமது என் பேர் தான். அனல் மாஹின்னு அழிப்பவர்னு அர்த்தம், மாஹி என்றும் எனக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அது ஏன் அந்த பெயரை வச்சிருக்கிறேன்னு கேட்டா, அல்லது யும்ஹாபியல் குஃப்ரு, என்னைய கொண்டுதான் குஃப்ர் அழிக்கப்பட்டது, நான் குஃப்ரை அழித்த காரணத்தினால் குஃப்ரை அழிப்பவர் என்கிற பெயரும் எனக்கு இருக்கிறது. அனல் ஹாஷிர் என்கிற பெயரும் இருக்கிற, ஹாஷிர்னா மக்களை எல்லாம் திரட்டுபவர், ஒன்று திரட்டுபவர் அப்படிங்கிற ஒரு பெயரும் எனக்கு இருக்கிறது. அனல் ஆகிபு, இறுதியானவர் என்ற பெயரும் எனக்கு இருக்கிறது. இறுதியானவர்னா அல்லாஹ் இறுதிங்கிற அந்த அர்த்தம் கிடையாது. ரசூலுல்லாஹ் இறுதிக்கு விளக்கம் கொடுக்குறாங்க, உல் ஆகிபு அல்லது லைஸ பாதஹு நபியும், எனக்கு பிறகு எந்த நபி வரமாட்டாங்க இல்லையா, அந்த வகையில் நான் இறுதியானவன் என்ற பெயர். ரசூலுல்லாஹ்வுக்கு இறுதியானவர் ஒரு பெயரை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த பேருக்கு மீனிங்கே ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. என்ன மீனிங், இறுதியானவர்னா கியாமத் வரைக்கும் இருப்பார்னு அர்த்தம் கிடையாது. இறுதியானவர்னா இறுதி நபி, எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்கிற பொருளில் இறுதியானவர்ங்கிற பெயரும் எனக்கு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம்ல 4342வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இப்படி பல விஷயங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சிருக்கிறாங்க. அது போக இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, ஒரு கனவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில எல்லா பொக்கிஷமும் கொடுக்கிற மாதிரி கனவு காண்றாங்க. கனவுல எல்லா ராஜ்யங்களும் அவங்க கையில வந்துச்சுல, பெரும்பாலான கைசர் கிஸ்ராவெல்லாம் விழுந்துட்டாங்க, அனைத்து ராஜ்யங்களுடைய பொக்கிஷமும் சாவியும் அவங்க கையில கொடுக்கிற மாதிரி ஒரு கனவை காண்றாங்க.
அப்ப என்னுடைய கையில வந்து தங்கத்தினால 2 காப்புகள், என்னுடைய கையில தங்கத்தினால 2 காப்பு போடுற மாதிரி கனவுல காண்றேன். அது ரொம்ப பாரமா இருக்குது. 2 காப்பா இருந்தாலும் என் கையை பிடிச்சி இழுத்து அழுத்துற அளவுக்கு அந்த 2 காப்புகளும் பாரமாக இருந்தது. அப்ப இது என்னன்னு எனக்கு தெரியல. அப்ப அல்லாஹ்ட்ட இருந்து எனக்கு என்ன வஹி வருதுன்னு கேட்டா, இவங்க தான் உனக்கு ஊதி விடணும்னு ஊத சொல்லுவான் அல்லாஹ் கனவுலையே. ஊதணும்னு பறந்துடும். அப்ப அல்லாஹ் அதுக்கு விளக்கம் சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, உனக்கு பிறகு 2 பொய்யர்கள் இந்த உம்மத்துல தோன்றுவாங்க, அந்த 2 பேரும் தோற்கடிக்கப்படுவார்கள், அவங்க தான் இதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செஞ்சான். முசைலமாங்கிற ஒரு ஆள் ஒன்று, அதே மாதிரி வந்து சன்னாவுல இருந்த ஒரு ஆள், யமாமாங்கிற ஒரு பகுதியில் இருந்த ஒரு 2 பேருடைய முசைலமா ஒன்று, இன்னொன்று வந்து பேர் அதில் வரல, சன்னாவை சேர்ந்த ஒருத்தர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தனக்கு பிறகு தொட்டு 2 நபி பொய்யர்னு வருவாங்கன்னு ரசூலுல்லாஹ் எச்சரிச்சாங்க. அதே மாதிரி 2 பேர் நபின்னு சொல்லி வந்தாங்க. அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் அவங்க ஒடுக்கப்பட்டார்கள். இதெல்லாம் 72 கூட்டத்தில் இந்த வரலாறுல சொல்லி இருக்கிறோம். அப்ப தனக்கு பிறகு வரக்கூடிய அடுத்து தொட்டு வரக்கூடிய நபிமார்களை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் 30 பேர் வந்துகிட்டே இருப்பானுவோ, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்பி ஏமாந்துடாதீங்க என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான வார்த்தைகளை கொண்டு, நான் தான் கடைசி நபி, எனக்கு பிறகு நபி இல்ல, வஹி இல்ல, இனிமே அல்லாஹ்விடமிருந்து எந்த செய்தியும் புதுசா வராது என்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். இத குர்ஆனுடைய வசனங்கள்லையும், இது ஹதீஸ்ல தெளிவான வார்த்தைகள் இருக்குது. குர்ஆன்ல இது மாதிரியான வசனங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணி வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் எதிர்காலத்தில் உங்களை யாரும் ஏமாற்றி விடாமல் இருப்பதற்காக உதவும். அதில் ஒரு வசனம் என்னவென்றால் 7வது அத்தியாயத்தில் 158வது வசனம், அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹன்னாஸ் மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, நான் உங்கள் அனைவருக்குமான அல்லாஹ்வின் தூதன். மனிதர்களே கூப்பிட்டு விட்டு உங்கள் அத்தனை பேருக்குமான அல்லாஹ்வுடைய தூதன். அப்ப இந்த குர்ஆன் எவ்வளவு காலம் வரைக்கும் இந்த யா அய்யுஹன்னாஸ் கூப்பிட்டு இருக்கிறோமோ அது வரைக்கும் யார் தான் தூதர்? அவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் என்று அல்லாஹ்வே சொல்லுகிறான். அவங்க உலக நபி என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து 21:107 உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்திற்கு அருட்கொடையாக, அகிலத்திற்கு ஆலமீன் என்ன, ரப்புல் ஆலமீன்ங்கறோம்ல, ஆலமீன்னா அல்லாஹ்வை தவிர எல்லாத்துக்கும் பேர் ஆலமீன், அனைத்தையும் பராமரிக்கிறவன் அல்லாஹ், அனைத்துக்கு ரஹ்மத்தாக உன்னை நான் அனுப்பி இருக்கிறேன் என்று சொன்னால், அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அனைத்துக்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வந்த அனைவருக்குமே அவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு அந்த வசனமும் ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி 25:1 அல்லாஹ் சொல்லுகிறான், தபாரக்கல்லதி நஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா, அகிலத்திற்கே எச்சரிக்கையாக இருப்பதற்காகத்தான் உனக்கு இந்த குர்ஆனை அருளி இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்வதற்கு அனுப்பல, அகிலத்திற்கு ஆலமீனுக்கெல்லாம் அது எச்சரிக்கையாக இருப்பதற்காகத்தான் இந்த வேதத்தை உனக்கு நான் தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக குர்ஆன் தான் இறுதி வேதம் என்பதும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி என்பதும், அவங்களுக்கு பிறகு யார் வரமாட்டார்கள் என்பதும் இந்த வசனத்திலிருந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து 14:52 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹாதா பலாகுல் லின்னாஸ், இந்த குர்ஆன் மனிதகுலம் அனைவருக்கும் சென்றடைய வேண்டியது. மனிதன் அனைத்து மாந்தருக்கும் சென்றடைய வேண்டிய ஒரு அறிவுரையாகும் என்று மனிதர்களுக்கு உள்ளது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மனிதர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவன் என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று 22:49 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 62:3 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உம்மியான சமுதாயத்தில் உங்களை அனுப்பினோம், தூதர் அனுப்பியிருக்கிறேன், இவங்களுக்கு மட்டும் தூதர் இல்ல, வாஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், இதுவரை வராமல் இனிமேல் வர இருக்கிறார்களே அந்த மக்களுக்கும் நீ தூதராக இருக்கிறாய். இந்த காலத்தை கடந்து அல்லாஹ் சொல்றான், இந்த இப்ப உலகத்துக்கே தூதராக இருக்கிற இந்த ஜெனரேஷன் மாத்திரம் தூதர் கிடையாது, இவங்களுக்கு பிறகு இனி இந்த மக்களுக்கு பின்னாடி வருவாங்களே அடுத்தடுத்த சமுதாயம், அவங்களுக்கும் நீ தூதராக இருக்கிறாய்ங்கிற வாசகத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே இது 62:3 6வது அத்தியாயம் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஊஹிய இலைய ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆன் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எதுக்கு என்று கேட்டால், லி உன்திரக்கும் பிஹி, இதை கொண்டு உங்களை நான் எச்சரிப்பதற்காகவும், ஒமம்பலக, இந்த குர்ஆன் இனி யாரையெல்லாம் அடையுமோ அத்தனை வரையும் நான் எச்சரிப்பதற்காக. குர்ஆனை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா, உங்களை எச்சரிப்பேன். எனக்கு பிறகு இந்த குர்ஆன் யாரையெல்லாம் சென்றடையுமோ அவர்களை நான் தான் எச்சரிப்பேன்.
அது என்னுடைய போதனை தான் எச்சரிக்குமே தவிர வேற ஒரு தூதர் வந்து எச்சரிக்க மாட்டாரு. இந்த வசனமும் தெளிவாச்சு. ஊஹிய ஹாதல் குர்ஆன் லிஉன்திரக்கும் பிஹி வமம்பலக, இந்த குர்ஆனை கொண்டு என் காலத்தில் வாழ்ந்த உங்களையும் நான் எச்சரிப்பேன். இனி யாரையெல்லாம் இந்த குர்ஆன் அடையுமோ, நம்ம அடைஞ்சிருக்கல, இது மாதிரி இன்னும் பின்னாடி அடையும்ல, இந்த குர்ஆன் யாரையெல்லாம் அடையுமோ அவ்வளவு பேரையும் எச்சரிப்பதற்காக என்று அல்லாஹ் இந்த 6:19 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன் ஹுவ இல்லா திக்ருலில் ஆலமீன், இந்த குர்ஆன் என்பது அகிலத்திற்கு உள்ள அறிவுரை, ஆலமீனுக்கெல்லாம் அறிவுரையாக இருக்கிறது என்று 38வது அத்தியாயத்தில் 88 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த நபிங்கிற டாபிக் இடமே கிடையாது. ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரே ஒரு சந்தேகம் நமக்கு வரும். அதையும் ரசூலுல்லாஹ் தகர்த்துட்டு போயிட்டாங்க. எப்படி? இப்ப ஈசா நபி அவர்கள் வந்து உயர்த்தப்பட்டிருக்காங்கன்னு நம்புறோம். குர்ஆன்ல பத்தி இருக்கிறது, ஹதீஸ்லாம் இருக்கிறது. உலகம் அழியக்கூடிய காலத்தில் அவங்க வருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு பிறகு நபி வரமாட்டாங்க, அவர் வருவாருன்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரும்ல. ரசூலுல்லாஹ்க்கு பிறகு நபி வரமாட்டாங்க, ஓகே. அப்ப ஈசா நபி வரத்தானே செய்வாங்க, அவங்க இறுதி காலத்தில் வர போறாங்களே அப்படின்னு சொன்னா அவர் நபியாக வரமாட்டார். நபிங்கிறது ஒரு மனிதனுடைய இயற்கை தன்மை கிடையாது, அது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு கொடுத்தா தான் அவர் தூதராக இருப்பார். அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த பொறுப்பு அல்லாஹ் கொடுத்து அந்த பணியை செய்ய சொன்னான். ஈசா நபி அனுப்பி புதுசா நம்மளுக்கு புது மார்க்கத்தை கொண்டு வரதுக்காக அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அவர் வேதத்தை வாங்க போறாரா? அந்த வேதத்தை வச்சு நம்ம பிரச்சனை பண்ண போறாரா? அவர் சாதாரண இந்த உம்மத்தில் ஒருவராக தான் வருவார். அல்லாஹ்வுடைய தூதராக வரமாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் தான் அவரு. யாருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு தான் ஒரு தூதர். அவர் எப்படி சொன்னார்? பனி இஸ்ராயேல கூப்பிடுத, யா பனி இஸ்ராயேல இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், இஸ்ரவேல் மக்களே நான் உங்களுக்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர் என்று தான் ஈசா நபி சொன்னாங்க. அப்படிதான் குர்ஆன்ல இருக்கிறது. இப்ப ஈசா நபி தூதராக அனுப்பப்பட்டது வந்து இஸ்ரவேல்ங்கிற ஒரு சமுதாயத்துக்கு தான். இந்த சமுதாயத்துக்கு ஒரு தூதர் இல்ல, வருவாரானா தூதராக வரமாட்டாரு என்பதை ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னு கேட்டா, அந்த கடைசி காலத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருவாங்க இல்லையா, அந்த காலத்துல ஒரு சரியான ஒரு இஸ்லாமிய ஆட்சி அரசு அப்போதைக்கு இருக்கும். அப்ப அந்த ஆட்சி தலைவர் சொல்லுவாரு ஈசா நபியை பார்த்துட்டு, வாங்க நீங்க தொழுவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஈசா நபி என்ன செய்வாங்க? நான் தொழுவிக்க மாட்டேன், உங்களில் சிலருக்கு தலைமை தாங்குவீங்களே தவிர நான் தலைமை தாங்க முடியாது. ஈசா நபி மறுத்துருவாங்க. உங்கள உள்ளவங்க தான் நீங்க ஒருத்தர் தொழுவிச்சுக்கணுமே தவிர நான் வந்து உங்களுக்கு தொழுகைக்கு தலைமை தாங்குற அந்த இமாமத்து பொறுப்பு கூட நான் ஏற்க மாட்டேன். அவர் என்ன வர்றாரு வழங்கி போச்சா இல்லையா? தூதரா வர்றாரு, ஒரு தலைவரா கூட வரல, அவர் மரணிக்கிறதுக்கு வர்றாரு. ஒரு சின்ன ஒரு டியூட்டி அவருக்கு இருக்கிற, தஜ்ஜால கொல்ற டியூட்டி. அது போக எந்த மனுஷனும் சாவணுமா இல்லையா? அவர் சாகாமல் உயர்த்தப்பட்டாரு. மண்ணில் புதைக்கும் அல்லாஹ் எந்த மனுஷனா இருந்தாலும் மின்ஹா கலக்னாக்கும், இதுல தான் படைச்சோம், இதுல தான் திரும்பி உங்களை எழுப்புவோம், இதுல உங்களுடைய சேர்ப்போம் அல்லாஹ் சொன்னான். அது இன்னும் அவருக்கு அந்த கணக்கு தீர்க்கல. அந்த கணக்கை தீர்ப்பதற்கு வந்து ஆகணும். இந்த மண்ணுலகில் வந்து என்ன செய்யணும்? ஒரு மரணித்து அடக்கம் செய்யப்பட்டு ஆகணும். அதோட ஒரு டியூட்டியை கொடுத்து அதுக்கு தான் வர்றாரே தவிர அல்லாஹ்வுடைய தூதராக மெசேஜை கொண்டு வந்து, வஹியை கொண்டு வந்து, வேற ஒரு வேதத்தை கொண்டு வந்து, வேற விதமான தொழுகை, வேற விதமான நோன்பு அதெல்லாம் கொண்டு வந்தா தானே நபி. அவர் நபி தான், அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நபி. இப்ப வரும்போது நமக்கு நபியாக வரமாட்டாரு, ஒரு இமாமா கூட வரமாட்டாரு என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 225வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு ஈசா நபி வருவாங்கன்னு மட்டும்தான் ஒரு நபின்னு ஒரு கான்செப்ட் வருது. அந்த சந்தேகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்த்துட்டு போயிட்டாங்க. வருவாங்க உண்மை, நபியா வரமாட்டாங்க, ரசூலா வரமாட்டாங்க, வஹியை கொண்டு வரமாட்டாங்க, சாதாரண மனிதராக வருவார்கள் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அப்ப இந்த அடிப்படையை மனசில் ஆழமாக என்ன செய்யணும்? பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, சாதாரணமாக நம்மளை அறியாமலேயே நீங்கள் தப்லீகுடைய புத்தகங்கள், தப்லீகுடைய பயான்கள்லாம் கேட்டீங்கன்னா பல விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த வஹியை கொண்டுதான் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் சாதாரணமாக சொல்லுவாங்க. எப்படி? ஒரு பெரியார் இறந்து விட்டார், இறந்தவன் அல்லாஹ் விசாரித்தான், நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்டான், அவர் இப்படி சொன்னார், அல்லாஹ் புரிஞ்சு கொண்டான்னு எழுதி வச்சிருப்பாங்க. அது எப்படி நமக்கு தெரியும்? ஒருத்தர் இறந்துட்டாரு, இறந்தது அல்லாஹ் தான் விசாரிக்கிறான், விசாரிச்சு அல்லாவுக்கு ஒரு பதில் பேச்சு நடந்துச்சு. இதை வந்து அவரும் ஒன்று சொன்னாரா, செத்து போனவர் அல்லாஹ் வந்து சொன்னானா? இதெல்லாம் வஹியை கொண்டு தான் அறிய முடியும். அப்ப இது என்ன அர்த்தம்? வஹி வருதுங்கிறாங்க, அதான் அர்த்தம். அட ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அதுக்கு பிந்தி உள்ள விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஜின்களையும் மனிதனை தவிர மிருகங்களுக்கு கேட்குமே தவிர மனுஷன் கேட்க மாட்டாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க நடக்கிற வேதனையை கூட மனிதனுக்கு உணர முடியாது. அப்ப மரணத்துக்கு பிறகு அவருக்கு இப்படி ஆனது இப்படி ஆனதுலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. ஒருத்தர் மரணித்து விட்டாரு, அவரை அல்லாஹ் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு விட்டான், அவருக்கு இதை கொடுத்தான், அவரை பாராட்டினான், அவருடைய நல்ல செயல்கள் எல்லாம் இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார்கள். இதெல்லாம் எந்த அடிப்படையில்? வஹி தானே பிறகு. இது வஹியை கொண்டு தான் அறிய முடியும். அல்லாஹ்வுக்கும் ஒரு அடியானுக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை
அந்த அடியான் வந்து சொல்லணும், அடியான் செத்து போயிட்டாரு. அப்ப யார் தான் சொல்லணும்? அல்லாஹ் தான் சொல்லணும். அந்த சொல்றது யார்கிட்ட சொன்னா அந்த வகையை வாங்கின ஆள் யார்? அதெல்லாம் கிடையாது. பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம், பெரியார்கள் சொல்லியிருக்கிறார்கள், பெரியார்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு இப்படியான கதைகள்லாம் சர்வ சாதாரணமாக பயான்கள் எல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதாவது மௌத்துக்கு பிறகு, ஒருத்தர் மரணத்திற்கு பிறகு பல பேர் சொர்க்கத்தை அடைந்ததாக எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இது எப்படி அறிய முடியும்னு கேட்டா வகியை கொண்டு தான் அறிய முடியும். அப்ப இவங்க அந்த வகி வருமாங்கிற அந்த அடிப்படை விளங்கி இருந்தா அந்த கட்டுக்கதை எழுத முடியுமா? இதை நம்ப முடியுமா? இது எப்படி எழுதுங்க? சட்டை பிடிச்சி கேட்க மாட்டீங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? இந்த செய்தி உனக்கு சொன்னவன் யாரு? அல்லாஹ் விசாரிச்சானா? எப்ப விசாரிச்சான்? விசாரிச்சுட்டு யார்கிட்ட வந்து இதை சொன்னான்? அல்ல உங்ககிட்ட சொன்னான் அந்த மாதிரி அந்த அடியாரை விசாரிச்சு அப்படி நம்ம கேட்கணுமா இல்லையா? என்ன சோர்ஸ்? இந்த செய்தி எப்படி உனக்கு கிடைச்சி? குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல, ரசூலுல்லாஹ் காலத்துல பிந்தி நடக்குது. பிந்தி நடக்கிற விஷயம் எப்படிப்பா நமக்கு தெரியும்? தெரியாது. அப்ப அந்த மாதிரியான கதைகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வகியில விளையாண்டு இருக்கிறார்கள். வகி வராதுன்னு சொல்லிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கடைசி நபின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் வாய் சொல்லுமே தவிர நிறைய விஷயங்கள் வந்து இந்த வகியை கொண்டுதான் அறிகிற விஷயங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக பயான்கள் என்கிற பெயர்ல என்ன செய்யறாங்க? செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்தெல்லாம் எச்சரிக்கையாக நம்ம கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இது ஒரு இந்த வகி சம்பந்தமா அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம். அடுத்ததாக இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்த வகின்ற உடனே உங்களுக்கு அருளப்பட்டதை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அருளப்பட்டதுன்னு சொன்ன உடனே சில வழிகேட்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா அது குர்ஆனைத்தான் பின்பற்றணும், குர்ஆன் மட்டும்தான். அருளப்பட்டதுன்னா எது? குர்ஆன் மட்டும்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு விளக்கமோ அவங்களுடைய வழிகாட்டுதலோ அது மார்க்கம் கிடையாது, அதை பின்பற்றக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சொல்வது என்ன? உங்களுக்கு இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை பின்பற்றுங்கள், அல்லாஹ்விலிருந்து வர்ற செய்தியை பின்பற்றுங்கள், வஹியை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். வஹின்னா இதுதான், குர்ஆன் தான். அதனால குர்ஆனை மட்டும்தான் பின்பற்றணுமே தவிர குர்ஆனில் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக எந்த செய்தி வந்தாலும் அதை நாம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த அகல குர்ஆன்ங்கிற பெயர்ல பல பெயர்கள்ல உலகம் முழு சின்ன சின்ன கூட்டம் இருந்து கொண்டு அவங்க ஹதீஸ்களை முழுமையாக நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அவங்க எதனால அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா இந்த நம்ம ஏற்கனவே எடுத்துக்காட்டின வசனங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் குர்ஆனை தான் குறிக்க நினைச்சுக்கிட்டாங்க. அதாவது இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை பின்பற்றுங்கள், அல்லாஹ்விலிருந்து வந்த செய்தியை பின்பற்றுங்கள், அல்லாஹ் தான் மார்க்கத்தை சொல்வது அதிகாரம் படைத்தவன், அதை பின்பற்றுங்கள். இப்படி எல்லாம் நம்ம எவ்வளவு சொன்னோம். இவ்வளவு விஷயமும் எதைத்தான் குறிக்குது? அது குர்ஆனை தான் குறிக்குமே தவிர ரசூலுல்லாஹ்வை குறிக்காது. அல்லாஹ் தானே வஹிக்கு அதிகாரி, அல்லாஹ் தானே வஹியை தரணும், இவர் சொல்ல நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையில் மறுக்கிறவர்களா இருக்கிறார்கள். உச்சகட்டமா மறுக்க போய் ரசூலுல்லாஹ் ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய தரத்தை விட கீழே வைத்து பேசக்கூடிய அளவுக்கெல்லாம் அவங்கள அல்லாஹ் வந்து நான் வழிகேட்டில் விட்டுதான், வழிகேட்ட முத்த வைத்து விட்ட காட்சியை பார்க்கிறோம். அப்ப குர்ஆன் மட்டும்தான் வஹியா? அது விளங்கிக்கணும். குர்ஆன் வஹிங்கிறது சந்தேகம் கிடையாது. வஹின்னா என்ன? அல்லாஹ்விடமிருந்து வர்ற செய்தி தான் வஹி. அல்லாஹ்விடமிருந்து வர்ற செய்தி இந்த ஒரு வழியில் மட்டும்தான் வருமா? அல்லாஹ்விடமிருந்து எந்த வழியில் வர்ற செய்தியுமே வஹி தான். குர்ஆன்ங்கிறது ஒரு வகையான வஹி, குர்ஆன் மட்டுமா வஹி? கிடையாது. இப்ப எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வஹிங்கிறது 3 வகை இருக்குங்கிறான். குர்ஆனை தானே பின்பற்றணுங்கிற. சரி, குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? வஹி வந்து 3 வகை இருக்கிறது. 42வது அத்தியாயத்தில் 51வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா கானலி பஷரின், எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் ஐயு கல்லிமஹுல்லாஹு, அல்லாஹ் அவர்கிட்ட பேசுவதாக இருந்தால் இல்லா வஹியன், ஒன்னு வஹி மூலமாக பேசுவான், அவ் மின் வராயி ஹிஜாபின், திரைக்கு அப்பால் இருந்து பேசுவான், அவ் யுர்சில ரசூலன், ஒரு தூதரை அனுப்பி ஃபயூஹி பிஇذنஹி மாயஷா, அவன் நாடியதை அவர் வழியாக தெரிவிப்பான். இந்த 3 வகையாக அல்லாஹ் வந்து மனிதர்களுக்கு, மனிதர்கள் நபிக்கு தான், மனிதர்களுக்கு என்ன செய்யறான்? செய்திகளை அறிவிக்கிறான். அப்ப அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து 3 வகையில் இருக்கிறது. ஒரு வகை என்ன? ஒரு ரசூலை அனுப்பி, ரசூல்னா மலக்கு, ஒரு மலக்கு அனுப்பி அந்த மலக்கு வழியாக அவன் என்ன நினைக்கிறானோ சொல்லி அனுப்புவான். இப்ப குர்ஆன் அந்த வகையில் ஒண்ணுதான். குர்ஆன்ங்கிறது எந்த வகையில் வந்ததுதான்? ஒரு மலக்கு, ஜிப்ரீல்ங்கிற மலக்கு அனுப்பி அவர் வந்து என்ன செய்வார்? லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து அந்த மெசேஜ் எடுத்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிட்டு போவார். அதே ஜிப்ரீல் வேற வேற செய்தி கொண்டு வந்திருக்கிறார், லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இல்லாத விஷயங்களை எல்லாம், அது குர்ஆன்ல சேராது. அப்ப இதெல்லாம் எத்தனை மலக்குமார்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்யறாங்க? அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்த மாதிரிலாம் வரும். அதுவும் தூதர் மூலமா வர்றதுதான். அப்ப அந்த வஹி என்பதுல மலக்குகள் வழியாக வருவது என்பது ஒரு வகை.
இந்த ஒரு வகை இல்லாம நேருக்கு நேரம் அல்லாஹ் பேசியிருக்கானா இல்லையா? நேருக்கு நேரம் மூசா நபிட்ட பேசினான்ல, ஜிப்ரீல் அனுப்பியா பேசினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு இடத்துக்கு நேரம் வர சொல்லி அவங்கள்ட்ட பேசுறான். எப்படி பேசுறான்? அவள் அம்மா ஜா மூசா லிமீகாத்தினா, மூசா நாம் வாக்களித்த இடத்திற்கு வந்த பொழுது கல்லமஹு ரப்புஹு, அவருடன் அவருடைய இறைவன் உரையாடினான். இறைவன் வந்து உரையாடினான். உரையாடும்போது அவர் கேட்கிறாரு, எல்லாம் உன் சத்தம் தானே எனக்கு கேட்குது, உன்னை பார்க்கணும்னு கேட்டார்ல, நேற்று சொன்னோம்ல, கால ரப்பி அருணி அல்லுரை இழைக்க, இறைவா உன்னை பார்க்கணும் எனக்கு காட்டு. கால அந்தராணி, நீ என்னை பார்க்கவே முடியாது. உலாக்கின் ஊங்குயிலல் ஜபல், அந்த மலையை பார். ஃபைனிஸ்தகர்ர மகானஹு வஸௌவ தரானி, அது அந்த இடத்தில் அசையாமல் இருக்குமே, ஆனால் அப்ப நீ என்னை பார்க்கலாம். இப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த மூசா நபிக்கும் அல்லாஹ்வுக்கும் நடந்த உரையாடல் 7:143 இருக்கிறது. இன்னும் 20வது தாகா அத்தியாயத்திலும் இந்த உரையாடல் வருது. என்னெல்லாம் வருது? கையில ஒண்ணு கைத்தறி வச்சிருப்பாரு. அல்லாஹ் கேட்பான், மாத்திருக்க யமீனிக்கு யா மூசா, மூசாவை கையில ஒண்ணு வச்சுக்கிறது என்ன? அது என் கைத்தடி, அதை கொண்டு எழுதலைகளை பறிச்சு போடுவேன், மற்ற தேவைகளுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன், என் ஆடு மாடுகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியே சாதாரண கைத்தறி தானே, இப்ப கீழே போட்டு பார்ப்போம், அது பாம்பாக அப்படி மாறும். இப்படி எல்லாம் அல்லாஹ் பேசுறான். யார்கிட்ட பேசுறான்? மூசா நபிட்ட பேசுறான். அப்ப அல்லாஹ்ட்ட இருந்து வர்ற வஹி ஜிப்ரீல் மூலமா வர்றது மட்டும்தான் வஹியா இருந்தா, இது என்னது? இது அல்லாஹ்ட்ட இருந்து வந்த செய்தியா வேற யார் செய்தி? நேரத்தில் பேசியிருக்காங்கல்ல. அப்ப அல்லாஹ்விடமிருந்து வர்ற செய்தி என்பது ஜிப்ரீல் மூலமாக லவ்ஹுல் மஹ்பூல்ல பாதுகாக்கப்பட்டு இருக்கு பாருங்க, 7, அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து தர்றதுதான் குர்ஆன். குர்ஆன் என்று அல்லாஹ் அங்க எழுதி வச்சிருக்கான். உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த செய்தியை அப்பப்ப எடுத்துக்கொண்டாந்து அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல போடுவார் ஜிப்ரீல். இது ஒரு வகை. அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமா வர்றது ஒரு வகை. இது அல்லாம இதே மலக்குகள் மூலமா இன்னும் சில செய்திகள்லாம் வரும். இது எல்லாமே மலக்கு வழியாக வந்த ஒரு செய்திங்கிற தலைப்புல ஒரு பாதி தலைப்பு தான் குர்ஆன்ங்கிறது. மலக்குகள் வழியாக பல செய்தி வந்திருக்கிறது. அதுல ஒரு வகையான செய்திக்கு பேர் என்னது? குர்ஆன்ங்கிறோம். இது அல்லாம மேராஜில் ரசூல் அல்லாஹ்ட்ட உரையாடினானா இல்லையா? பார்க்கவில்லை, பேசினானா இல்லையா? நேருக்கு நேரம் பேசி இருக்கிறான், அப்படியும் செய்வான். அது போக இன்னொரு விஷயம் என்னன்னு, திரைக்கப்பால பேசுறது. அல்லாஹ் பார்க்க முடியாது, பேச முடியும். யாருக்கு? இறை தூதர்களுக்கு. அப்படியும் அல்லாஹ் பேசி இருக்கிறான். அது மாதிரி இறை தூதர் அல்லாத மரியமுக்கெல்லாம் மலக்கு அனுப்பி இருக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட எல்லாம் பேசுறதுக்கு மலக்குகளை அனுப்பி வைத்திருக்கிறான். இது போக இன்னொரு வகை என்னன்னா, உள்ளுணர்வில் பேசுவது, மனசுல போடுவது. இது அல்லாஹ் தான் போடுறான்னு அவங்களுக்கு தெரியும். இறை தூதர்களா இருப்பார்களே ஆனால் அல்லாஹ் சொல்ல வேண்டிய செய்தியை மலக்கு மூலமும் சொல்லி அனுப்புவான். மலக்கு மூலம் சொல்லாம நேரவே கூப்பிட்டு வா இது செய்யி போ வா அப்படின்னு சொல்லுவான். அது ஒரு வகை. அப்படியும் சொல்லாம அவன் நினைத்த கருத்தை என்ன செய்வான்? கல்புல போடுவான். இது அவங்களுக்கு நபிமார்களுக்கு தெரியும். இது நம்மளாம் இட்டுக்கட்டளை, இது அல்லாஹ் தான் இந்த செய்தியை நமக்கு சொல்றான் அப்படின்னு நபிமார்களுக்கு புரிகிற வகையில் என்ன செய்வான்? அவங்களுடைய உள்ளத்துல போடுவான். அந்த அடிப்படை இப்ப தொழுகைகளா இருக்கணும் வைங்களேன், தொழுகை நிலைநாட்டுங்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு கையை ஒசத்துனாங்க, இதெல்லாம் வந்து இட்டு கட்டி அவங்களா சொன்னதில்லை. கையை ஒசத்துங்கிறது அங்க இருந்து வந்த மெசேஜ் தான். அது எந்த வகை? அது 3வது வகை. ஒரு வகையான வகை வந்து மலக்கு அனுப்பி பேசுறது, அதுல குர்ஆன் அடங்கும். இன்னொரு வகையான வகை வந்து நேருக்கு நேரம் பேசுவது, அல்லாஹ்வே அந்த அடியார்ட்ட நேருக்கு நேரம் பேசுவான் பார்க்காம, அது ஒரு வகை. இன்னொரு வகை என்னவென்று சொன்னால் உள்ளுணர்வுல ஏற்படுத்துறது. இதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், தேனி இருக்குல்ல, தேனிக்கு கூட அல்லாஹ் வஹி அறிவிச்சேன்னு சொல்றான். தேனீக்கள் இருக்கு பாருங்களேன், தேனின்னு ஒரு கொசு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அல்லாஹ் வௌஹா ரப்புக இலன் நஹ்லி, தேனீக்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்திருக்கிறான். என்ன வஹி அறிவித்திருக்கிறான்? நீ எங்க எவ்வளவு தொலைவுக்கு வேண்டாலும் நீ பிரயாணம் பண்ணிப்போ, ஒரு சிரமம் இல்லாமல் உன்னுடைய கூட்டுக்கு நீ திரும்பி வருவாய் அப்படின்னு நான் தேனிக்கு வஹி அறிவித்தேங்கிறான். தேனீக்கள் இன்னைக்கு ஆராய்ச்சி பண்றாங்க, அது எங்க கொண்டே விட்டாலும் சுத்திக்கிட்டு கரெக்டானதுக்கு வந்துடும். பல்லாயிரக்கணக்கான மைல் பயணம் செஞ்சாலும் ஆகாயத்தில் ஏதாவது சிக்னல்லாம் போட்டா காட்டுவாங்க, எப்படி போனோன்னு தெரியாது. ரோட்ல போனாலும் நம்ம தடுமாறிடுறோம். ரோட்ல எவ்வளவு அடையாளங்கள் பார்க்க முடியும். இந்த பக்கம் ஒழுங்கு பச்சை கட்டுறது, இங்க ரோடு வளையுது, இந்த இது இருக்குன்னு கண்டுபிடிச்சு திருப்பி வந்துடலாம். அதே மாதிரி ஆகாயத்தில் என்ன இருக்கு? அடையாளம் ஒண்ணுமே இருக்காது. அந்த ஆகாயத்தில் பறந்து போன தேனீக்கள் என்ன செய்யும்? திரும்பி அதே மாதிரி வந்துடும். எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் போனாலும் வந்துடும். கம்ப்யூட்டர்களால் கூட அந்த மாதிரி வழிகளை கண்டுபிடிக்க இயலாதுன்னு சோதனை பண்ணி அதை நிரூபிச்சிருக்கிறாங்க. அப்ப தேனீக்களுடைய வழி அறியும் திறன்கிற தலைப்புல நம்ம திருக்குர்ஆன் தமிழாக்கத்தில் கூட அந்த அறிவியல் அந்த ப்ரூஃபை எழுதியிருக்கிறோம். எதுக்கு சொல்றோம்? இதை சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அவுஹா ரப்புக இலன் நஹ்லி, தேனிக்கு வஹி அறிவித்தேன். தேனிக்கு குர்ஆனை கொடுத்தானப்ப ஜிப்ரீல் அனுப்பி சொன்னானா?
அது உள்ள போடுறான். தேனியுடைய ப்ரோக்ராம் உள்ளத்துல அதுக்குரிய ப்ரோக்ராம செட்டிங் பண்ணி விட்டேன் அப்படிங்கிறதுக்கு வஹிங்கிற வார்த்தை எல்லாம் என்ன செய்யறான், பயன்படுத்தி இருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் மூணு வகையான வகி இருக்கு. குரான் வகி தான். குரானே குரான் மட்டும் வகின்னு சொல்லல, குரான் வகி தான். அந்த குரான் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, குரான் அல்லாத வேறு வகிகளும் உண்டு. அது என்ன வகி? நேருக்கு நேர 5 வேளை தொழுகை கடமையாக்குனதெல்லாம் ஜிப்ரீல் மூலம் கடமையாக்கல. நேருக்கு நேர சந்தித்து அல்ல பேசி என்ன செஞ்சான், கடமையாக்கினான். அந்த வகையான வகையில் அது இருக்கிறது. அது மாதிரி பல வணக்க வழிபாடுகளை ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டினாங்க இல்லையா? அதெல்லாம் அவங்கள ஆராய்ச்சி பண்ணலாம் சொன்னதில்லை. ஆராய்ச்சி பண்ண ஏதாவது சொல்லியிருந்தா அல்ல கண்டிச்சிடறான், தப்பா சொன்ன கண்டிச்சிடறான். கண்டிக்காமல் அல்ல அதை அவங்க செயலை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் போட்ட செய்தி. அப்ப இறை தூதுன்னு ஒருத்தர் தேர்ந்தெடுத்தானே, ஆனால் அதுக்கு தகுந்தவாறு செட்டிங்களை பண்ணிடுவான். மெசேஜ் விழுந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இப்ப நம்ம காலத்துல நம்ம அதிசயம் கிடையாது. இப்ப நம்ம உட்காந்து இங்க தட்டினா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வந்துருது, வருதா இல்லையா? வாட்ஸ்அப்ல இங்க ஒரு அனுப்புனா இங்க உங்களுக்கு வந்துருது. உனக்கு இவ்வளவு பண்ண முடியாது, அல்லாஹ் பண்ண முடியாது. அல்லாஹ் ஒருத்தர் தூதரை நியமிச்சு அவருக்கு ஒரு வாட்ஸ்அப் ப்ரோக்ராம் போட்டு வச்சு அங்க இருந்து அவன் அனுப்புவான், நம்புறாங்க, கனெக்ஷன் அனுப்புனா வந்துடுறேன். உனக்கு என்ன, உனக்கு நமக்கு செய்ய முடியுதப்பா இது? மனிதனாகி நமக்கே தெரிஞ்ச ஆளுக்கு மட்டும் அனுப்புறீங்க. இங்க வச்சுட்டு 6 லட்சம் பேர் உட்கார்ந்து 3 பேருக்கு மட்டும் போகுது. ஏன் 3 பேருக்கு போட்டு வச்சுக்கிறீங்க? அந்த செய்தி இந்த புகை பரவனால கூட அனைவருக்கும் அது வருது. யாருக்கு நீங்க அந்த குரூப்ல நீங்க அட்மினா இருந்து சேர்த்திருக்கிறீங்களோ அவருக்கு தான் என்ன செய்யும், அது போகும், மற்றவங்களுக்கு போகாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், தூதர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் போட்டு வச்சிருக்கான், அதன்படி போடுவான். அவருக்கு மட்டும் தெரியும் எப்படி வச்சுனா வர தேர்ந்தெடுத்திருக்கிறான், அவன் நியமிச்சிருக்கிறான். உனக்கு இந்த செல்போன்ல உள்ள ப்ரோக்ராம் பண்ண தெரிஞ்சா மூளையில் அவனுக்கு பண்ண தெரியாதா? அல்லாஹ்வுக்கு பெரிய ஒரு மெசேஜ், பெரிய ஆச்சரியமாயுது. அப்ப உள்ளத்துல ஒரு மெசேஜை கொண்டே போடுதல் என்பது ரொம்ப சின்ன விஷயம். அந்த காலத்துல விலங்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த நவீன கம்ப்யூட்டர் யுகத்தினால இது ஒரு சாதாரண விஷயம். நமக்கு செய்ய முடியுமா, அல்லாஹ்வுக்கு முடியாதான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டரே கிடையாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்னு கேட்டா, இறை தூதன் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து விட்டு அவர் தான் குரூப்ல வச்சிருக்கிறார், வேற யாரும் கிடையாது. பல நபிமாரெல்லாம் வச்சிருந்தோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்பர்லாம் காலாவதி ஆயிடுச்சு. இந்த ஒரு நம்பர் தான் இப்ப இருக்குது உனக்குதா, அந்த நம்பருக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு என்ன இதுல இருக்கு, அவர் அனுப்பிட்டு இருந்த வரைக்கும் அனுப்பிட்டே இருந்தான், அது உங்களுக்கு காலாவதி முடிச்சு வச்சு அவ்வளவுதான். அப்ப அந்த வாட்ஸ்அப்ல வந்தது நமக்கு சொல்லிட்டாங்க அவங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு என்னென்ன மெசேஜ் வருது, அது ஜிப்ரீல் வழியாகவும் வராது, வேற நேருக்கு நேரம் பேசணும் வராது, ஆனா அல்லாஹ்ட்ட தான் வரும். நம்ம நேருக்கு நேரம் பேசி அந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுக்குறீங்க இல்ல, ஒரு தூதர் அனுப்பியா கொடுக்குறீங்க இல்ல, ஆனா பட்டனை தட்டுறீங்க போயிடுது. இப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா இந்த மாதிரி வர்றது, இந்த மாதிரி வருது ஆச்சரியம் இல்லை. இந்த நவீன கண்டுபிடிப்புகள் வராத காலத்து விழிச்சாங்க, எப்படி வரும், அங்க இருந்துட்டு இப்படி உள்ளத்துல கொண்டு போட முடியுமான்னு நினைச்சாங்க. இப்ப நினைக்க முடியாது, அந்த காலத்துல ஒரு கஷ்டமா நினைச்சிருக்கிறாங்க. அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலரை தேர்ந்தெடுத்தானே, ஆனால் தூதர்களை அவர்களுக்கு உள்ளத்திலும் என்ன செய்வான், இந்த செய்திகளை போடுவான். அப்ப 3 வகை இருக்குனால விளைவிக்கணும். அப்ப அந்த 3 வகை இருக்குங்கும் பொழுது அல்லாஹ் அருளியது குர்ஆன் மட்டும்தான் நினைக்க கூடாது. குர்ஆனும் அல்லாஹ் அருளியது தான். குர்ஆன் அல்லாம ரசூலுடைய உள்ளத்தில் அருளி அவர் செஞ்சு காட்டினாரே ஆனால், அது ஆத்தன்டிக்கான ப்ரூஃப் இருக்குமே ஆனால் அதுவும் என்னதான், அதுவும் வகி தான். இஸ்லாத்தின் ஆதாரம் வகி மட்டுமே என்பதில் கண்டிப்பா எது சேரும், அந்த யார் அந்த வகையை கொண்டு வந்தாரோ அவருடைய சொல் விளக்கம், செயல் விளக்கம் எல்லாமே அடங்கும் என்பதற்கு இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அந்த தேனி சம்பந்தமான விஷயம் 1669 இருக்கிறது. அடுத்ததாக இதுக்கு சில உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்ப இந்த மாதிரி வகி வந்திருக்குதான்னு கேட்டா, குர்ஆன்ல இந்த மாதிரி வகி வந்ததுக்கு ஆதாரம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஜிப்ரீல் மூலமும் வராமல், நேருக்கு நேரம் வராமல், வேற ஒரு வகையில உள்ளுணர்வில் செய்திகள் வந்தது அப்படிங்கிறது குர்ஆன்ல ஆதாரம் இருக்கான இருக்குது. குர்ஆன்ல என்ன ஆதாரம் இருக்குது என்று கேட்டால், இப்ப நம்ம நோன்பு காலத்தில் இருக்கிறோம். இந்த நோன்பை பற்றி 287 வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுல என்ன சொல்றான்னு கேட்டா, உஹில்லலக்கும் லைலத்த ஸியாமி ரஃபது இலா நிசாயிக்கும், நோன்பு காலங்கள்ல இரவு நேரத்தில் உங்கள் மனைவியரோடு நீங்கள் இல்லறம் நடத்துவது ஹலாலு, ஹலாலாக்கப்படுகிறது அல்லாஹ் சொல்றான். உஹில்லலக்கு பகல்ல தான் நோன்பு, இரவுல அந்த தாம்பத்திய கட்டுப்பாடு கிடையாது. அப்ப உஹில்லலக்கும் உங்களுக்கு ஹலாலாக்கப்படுகிறது, லைலத்த ஸியாமி நோன்புடைய இரவுகள்ல ரஃபது இலா நிசாயிக்கும் உங்கள் மனைவிமாரோட நீங்கள் இல்லறம் நடத்துவது ஹலாலாக்கப்படுகிறது. இந்த வசனம் சொல்லுது. அதை சொல்லிட்டு ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்க அவங்களுக்கு ஆடையா இருக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு ஆடையா இருக்கிறாங்கன்னு அது ஒரு விஷயத்தை முடிச்சிடறான். முடிச்சிடலாம். என்ன சொல்றான்னு கேட்டா, ஹலாலாக்கப்படுகின்றான்ல, இதுக்கு முன்னால ஹலாலா இருக்கல.
இந்த ஹலாலாக்கப்படுதுங்கிற வார்த்தையிலிருந்து என்ன விளங்குது? இதுக்கு முன்னாடி பகலில் எப்படி தாம்பத்தியம் ஈடுபடக்கூடாதோ நோன்பு கால இரவுலையும் ஈடுபடக்கூடாதுன்னு சட்டம் இருந்திருக்குது. அதனால இப்ப ஹலாலாக்கப்படுதுங்கிறான். அது இன்னும் தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், அலிமல்லாக அன்னக்கும் குன்தும் தக்தானூன் அம்புசக்கும், நீங்கள் இந்த கட்டளையை செயல்படுத்த முடியாமல் மீறிக்கொண்டு உங்களுக்கு நீங்களே துரோகம் செய்ததை அல்லாஹ் வகையை நான் அறிந்து கொண்டேன். இரவுல தாம்பத்தியம் பண்ண கூட அல்லாஹ் சொல்லியிருந்தான்ல, இரவுல மீறிடுறாங்க. பகல்ல கரெக்டா இருந்துடுறாங்க, சாப்பிடாம குடிக்காம இருக்கிறதுனால தாம்பத்தியத்தையும் தவிர்த்துறாங்க. இரவுல தாம்பத்தியத்துக்கு மட்டும் தடை இருந்துச்சா, அந்த கட்டத்தில் என்ன செஞ்சாங்கன்னா சஹாபாக்கள் அதை கட்டுப்பட முடியல. உங்களால நல்லா சாப்பிட்டு வீட்டுல தனியா இருக்கிறாங்கல்ல, இந்த தனிமையா இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுறாங்க. அதை சொல்றான், நீங்க ஈடுபட்டீங்க, இப்ப தாப அழைக்கும் அல்லாஹ் நான் மன்னிச்சுட்டேன், இன்னும் அது குற்றம் இல்ல, தெரியாம செஞ்சிட்டீங்க, இப்ப என்ன செய்யுங்க, பொல்லான பாஷிருகுன்ன, இப்போது முதல் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் இரவுல. அப்ப இரவுல இல்லறத்தில் ஈடுபடாதீங்க என்று ஒரு தடை இருந்து இப்ப அந்த தடை நீக்கப்பட்டு இப்போது முதல் உங்களுக்கு அது அனுமதிக்கப்படுது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. சரியா? 187 சொல்லுது. இப்ப என்ன இதுல விஷயம்னா 2 மேட்டர் இருக்குது. இப்ப அனுமதிக்கப்படுகிறது ஒன்று வருது. இதுக்கு முன்னே தடை இருந்துச்சு, தடை இருந்ததுன்னு இப்ப அனுமதிக்கப்படும். இப்போது முதல் நீங்கள் எல்லாத்தில் ஈடுபடலாம், நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க, அதெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன், இனிமேல் செய்யலாம், தாராளமா குற்ற உணர்வு இல்லாம நீங்க செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்படின்னா இரவு நேரங்களில் மனைவிமார்டன் ரமலானுடைய இரவுல இல்லறத்தில் ஈடுபட ஹலால்ன்ற வசனம் இருக்குல்ல, ஹலால்ன்ற இந்த வசனத்தில் இருக்கு, 287 இருக்கு. இப்ப தடை செஞ்சு இருந்துச்சுல, அது ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்கணும்ல, தடை செஞ்ச வசனம் இல்ல. தடை இருந்தது, நீங்கள் மீறி கொண்டிருந்தீர்கள், இப்போது நான் அனுமதிக்கிறேன். அப்ப குர்ஆன்ல தேடி பார்த்தீங்கன்னா இப்ப அனுமதிக்கிறேங்கிற விஷயம் தான் இருக்குது. ஏற்கனவே தடுத்து இருந்தாங்கல்ல இல்லறத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு இரவு நேரத்தில், அந்த கருத்தை சொல்ற ஒரு வசனம் குர்ஆன்ல இல்ல. அப்ப குர்ஆன்ல இல்ல, வேற எந்த வகையில் தடுக்கப்பட்டு இருக்கும்? தடுக்கப்பட்டு இருந்துச்சுன்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் மூலம் மட்டும்தான் வஹி வரும் என்று சொல்வார்களே, ஆனால் இதுவும் குர்ஆன் மூலம் தான் வந்திருக்கணும். எது? இரவு காலங்களில் நீ மனைவி விட்டு சேரக்கூடாது, நோன்பு காலத்தில் இரவில் மனைவி விட்டு சேராத அப்படிங்கிற கட்டளை எதுல இருக்கணும்? குர்ஆன்ல இருக்கணும். குர்ஆன் மட்டும்தான் வஹி என்று இருக்குமையானால் அப்ப இந்த மாதிரி வசனம் குர்ஆன்ல இருக்கணும். குர்ஆன்ல இல்லவே இல்ல, ஆனா அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு நல்லா சொல்றோம். ஏற்கனவே மனைவிமார்ட்ட சேரக்கூடாது என்ற தடை இருந்தது, அதை இப்ப நீக்குகிறேன் தான் அந்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் ஒரு தடையை நீக்குகிறதை பேசுது. 287 வசனம் ஏற்கனவே தடை செஞ்சு இருந்துச்சுல, அதை செஞ்சது யார்? வேற வகையில தடுத்திருக்கான்ல, ஜிப்ரீல் மூலமா தடுக்கல, குர்ஆன் மூலமா தடுக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளுணர்வுல போட்டு ரசூலுல்லாஹ் தடுத்து வச்சிருந்தாங்க. அதுவும் வஹி தான். அது அவனுடைய தடையாக எல்லாம் எடுத்துக்கொள்றான். நான் தான் தடுத்து வச்சிருந்தேன், என் ரசூல் மூலம் உன்னை தடுத்தேன், நீ மீறிக்கிட்டே இருந்த, இப்போது உன்னை அனுமதிச்சுட்டேங்கிறான். அப்ப இந்த 287 என்ன வழங்குது என்று கேட்டா, ஒரு சட்டம் நீக்கப்பட்டதை இது சொல்கிறது. என்ன சட்டம்? ஏற்கனவே இருந்த ஒரு சட்டம், இரவு நேரத்தில் மனைவிமாரோடு சேரக்கூடாது நோன்பு காலத்தில், இந்த சட்டம் முன்னர் இருந்தது, அது நீக்கப்பட்டு விட்டது தான் இதுல சொல்லுது. முன்னர் இருந்ததுன்னு இருக்குல்ல, முன்னர் இருந்தது எந்த வசனத்திலிருந்து எடுக்கிறது? புரியுது உங்களுக்கு? ட்ரையா இருக்கா? அப்ப முன்னர் அப்படி இருந்திருக்கு, சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டம் எதில் இல்ல? குர்ஆனுடைய எந்த வசனத்தை கொண்டும் அந்த சட்டம் போடப்படவில்லை. ஆனா சட்டம் கண்டிப்பா இருந்துச்சுன்னு சொல்ல அல்லாஹ் போய் சொல்ல மாட்டான், இருந்திருக்கப்ப. அப்ப இந்த சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் போட்ட அந்த சட்டத்தை அல்லாஹ் தான் போட்ட சட்டமாக ஆக்கி, நீங்க மீறிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களால செய்ய முடியல, நான் இப்ப நீக்கிட்டேன், இனிமே இரவு நேரத்தில் தாம்பத்தில் ஈடுபடுங்க நல்லா சொல்லி காட்டுறான். அந்த 3 வகையான வகை இருக்குங்கிற அந்த வசனத்தை ஒட்டியதாகவும் அதற்கு விளக்கமாகவும் இந்த 287 வசனம் இருக்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இப்ப கிப்லா இருக்குல்ல, கிப்லா இப்ப நம்ம காபத்துல்லாவை நோக்கி தொழுதுகிட்டு இருக்கோம். இப்ப இந்த பக்கம் அப்படியே போனா நேர போனா காபாவை போய் என்ன செய்யும்? முட்டும். உலகத்தில் எங்க இருந்து தொழுதாலும் காபாவை நோக்கி தொழுகிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா காபாவை நோக்கி தொழுதாங்க. மக்காவில் காபா இருக்குது, மக்காவில் இருந்த காலத்தில் காபாவை நோக்கி தொழுதாங்க. ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த பிறகு அங்க யூதர்கள்லாம் பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. யூதர்களுடைய கிப்லா எது? பைத்துல் முகத்தஸ். அதுவும் ஒரு புனிதமான அல்லாஹ்வுடைய ஆலயம் தான். அந்த ஆலயத்தை நோக்கி எல்லாரும் தொழுகிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா,
திசையே என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்துல் முகத்தஸை நோக்கி அவங்க தொழுவ ஆரம்பிச்சிடுறாங்க கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா மறுபடியும் கிப்லாவை இந்த பக்கம் திரும்புங்க எல்லாட்டு கட்டளை வந்துருச்சு. முதல்ல காபாவை நோக்கி தொழுகிறாங்க, அப்புறம் மதீனாவுக்கு போன பிறகு பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுகிறாங்க, அப்புறமேல திரும்பவும் காபாவை நோக்கி தொழுவுமாறு அல்லாட்டு உத்தரவு வந்துச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் நீடிக்கிறது. 17 மாசம் என்ன செய்யறாங்க, பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுகிறாங்க. மதீனாவுக்கு போய் 17 மாச காலங்களாக மதீனா பைத்துல் முகத்தஸ் நோக்கி தான் காபா தொழுதிருக்காங்க எல்லா மக்களும். இப்ப அந்த மேட்டர்ல இந்த 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறேன். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, முகமதே நீ அடிக்கடி இந்த கிப்லாவை அல்லாஹ் மாற்ற மாட்டானா என்று வானத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாய். கதுனரா தகல்லுப வஜ்ஹிக பிஸ்ஸமாய், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுறாங்கல்ல, தொழுதுட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன விரும்புறாங்கன்னு கேட்டா, இதை காபாவை மாத்திட்டு நல்லா இருக்குமே, பைத்துல் முகத்தஸ் தொழுதுட்டு இருக்கிறமே, இந்த சட்டம் மாறி இப்ராஹிம் நபியுடைய கிப்லாவா இருந்துச்சு காபத்துல்லா, அதை நோக்கிற மாதிரி சட்டம் வந்தா நல்லா இருக்குமே என்று உள்ளூர் ஆசைப்படுறாங்க. அந்த ஆசை அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான், கதுனரா தகல்லுப வஜ்ஹிக பிஸ்ஸமாய், வானத்தை நோக்கி உன்னுடைய முகத்தை அடிக்கடி நீ திருப்பிக் கொண்டே இருக்கிறாய். ஃபலனு வள்ளி என்னக்கு கிப்லத்தன் தர்லாஹா, நீ ஆசைப்படுற அந்த கிப்லாவுக்கு இப்போது திருப்புகிறோம், திருப்பிக்கொள். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி திருப்புன்னு அல்லாஹ் சொல்லிடுறான். அப்ப பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மாத்தணும்னு ஆசைப்படுறாங்க. பைத்துல் முகத்தஸை தொழுதுட்டாங்க, ஆனால் அது மாறினா நல்லா இருக்குமே, காபத்துல்லாவை நோக்கி தொழுதால் சிறப்பா இருக்குமே உள்ளூர் ஆசைப்படுறாங்க. 17 மாசம் வரைக்கும் அல்லாஹ் அதை விட்டு வச்சிருந்து 17 மாசத்துக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அந்த வசனத்தை இறக்குறான். நீ ரொம்ப ஆசைப்படுற காபத்துல்லாவை நோக்கணும்னு சொல்லி இந்த கிப்லா வேணான்னு நினைக்கிற, உன் கோரிக்கையை ஏற்று நான் என்ன செய்யணும், இப்ப பைத்துல் முகத்தஸ்ல இருந்து இங்க மாத்திட்டேன்னு சொல்றான். சரியா, இது அந்த செய்யக்கூட அந்த சூறாவோட வருகிறது. அதாவது 143 144 பார்க்கலாம். இப்ப மேட்ரு என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதாங்கல்ல, தொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான் தொழுதாங்க. அவங்களா தொழுதாங்களா? அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான். அவங்களா பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுது இருந்தாங்களே, ஆனால் அவங்களாவே காபாவுக்கு மாறி இருப்பாங்க. பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதுட்டு அல்லாஹ் மாத்த மாட்டியா, அல்லாஹ் மாத்த மாட்டியான்னு கேட்டாலே என்ன அர்த்தம், அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கி அவங்க தொழுதது அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படிதான். அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படிதான் பைத்துல் முகத்தஸ் தொழுதாங்க. இதை மாறுறது நல்லதுன்னு ஆசைப்பட்டாங்க. 17 மாசம் மானத்தை நோக்கி நோக்கி பார்த்துட்டே இருந்தாங்க, வகி வருமாண்டு. 17 மாசத்துக்கு பிறகுதான் நீ இந்த பக்கம் திரும்ப வகி வந்து விட்டது. அப்ப என்ன விளங்குறோம் என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கினார்கள், அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான் நோக்கினார்கள். சரியா, அதனாலதான் அல்லாஹ் மாத்த மாட்டானான்னு ஆசைப்பட்டார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான் நோக்கினார்கள் என்றால், அந்த கட்டளை குர்ஆன்ல மட்டும்தான் வரும் வஹி என்று இருந்தால் இந்த கட்டளை குர்ஆன்ல இருக்கணும்ல. பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுன்னு ஒரு கட்டளை குர்ஆன்ல இல்லவே இல்லை. பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுததை மாத்திரம் ஆசைப்பட்டாய், அப்படித்தான் குர்ஆன்ல இருக்கே தவிர பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுங்கள்னு அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு உத்தரவு வரவே இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. அது அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் தான் தொழுதார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த வசனம் குர்ஆன்ல இல்ல. எந்த வசனம் இல்ல, முகமதே நீ பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுவு கட்டளை இல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு இருக்குது. அந்த தொழுகையும் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படிதான் தொழுதார்கள் இருக்குது. அதனால அல்லாஹ் மாத்துன்னு கேட்டாங்க. அப்ப இந்த கட்டளை எப்படி வந்திருக்கும், அல்லாஹ் ரசூல் உள்ளத்துல போடுறான். அந்த குர்ஆன் ஜிப்ரீல் மூலமா, குர்ஆன் வசனத்தின் மூலமாக சொல்லாம மதீனாவுக்கு போனோன்னு உள்ளத்துல ஒரு கருத்தை போடுறான். இப்படி திரும்ப இது அல்லாஹ் தான் இதை சொல்றான்னு நினைச்சு திரும்பிட்டாங்க. அப்ப நம்மள மாத்த முடியாது. அல்லாஹ் தான் சொல்லி திரும்பிட்டாங்கன்னு சொன்னா மறுபடியும் அல்லாஹ் சொல்லாம மாத்த முடியுமா? அதான் வெயிட் பண்றாங்க, அல்லாஹ் மாத்துன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, இதுல பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுவதை அல்லாஹ் மாத்துகிறான். பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுங்கள் கட்டளை குர்ஆனில் இல்லை. ஆனால் அதை ரசூலுல்லாஹ் அந்த கட்டளை போட்டார்கள். சொந்தமா போட்டிருந்தா அல்லாஹ் கண்டிச்சிருப்பான். வஹீல தான் போட்டார்கள். அப்ப வஹி குர்ஆன் அல்லாமல் வரும். அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய சட்டம் குர்ஆன் வழியா வர்ற மாதிரி இறை தூதருக்கு மாத்திரம் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு கருத்தை விதைத்து என்ன செய்வான், அதை போடுவான் என்பதற்கு இந்த கருத்தும் ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி 8வது அத்தியாயம் 7வது வசனத்தில் எல்லாம் சொல்றான், இது யஇதுகுமுல்லாஹு இஹ்த தாயிஃபத்தைன், 2 கூட்டங்களில் ஒரு கூட்டத்தை நீங்கள் கண்டிப்பா ஜெயிப்பீங்க, உங்களுக்கு நான் வாக்களிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான்.
அந்த வாக்கை நிறைவேற்றினான் ஒரு வசனம் வருது. இது என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்த பிறகு அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு பெரிய வியாபார கூட்டம் மதீனா வழியாக போறாங்க. மதீனாங்கிற ஒரு தனி நாடு, அவன் வேற நாட்டுக்காரன், மக்காக்காரன். அவன் நம்ம நாட்டு வழியா உள்ள பூந்து போறாங்களேங்கும் போது ஒரு அரசாங்கம் என்ன செய்வாங்க, தடுப்பாங்க. ஒரு நாட்டுடைய எல்லைக்குள்ள இன்னொருத்தங்க வியாபாரம் பண்ண போனா தடுப்பாங்க. அப்ப நம்ம நாட்டு எல்லைக்குள்ள இந்த அபூ சுஃபியான் கூட்டம் போகுது என்று வழிமறிப்பதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லையை பாதுகாக்கணும், இவ்வளவு தைரியமா நம்ம நாட்டு ஊரை விட்டு விரட்டி போட்டு நம்ம நாட்டு வழியாக வியாபாரத்துக்கு வரான விடக்கூடாதுன்னு சொல்லி படகு ரெட்டி தடுக்கிறதுக்கு போறாங்க. இது அபூ சுஃபியானுக்கு தெரிஞ்ச உடனே அவர் ஊருக்கு தகவல் கொடுக்கிறாரு, சரக்கு நிறைய கொண்டு போயிட்டு இருக்கோம், வியாபார சரக்கு, முகமது வழிமறிக்க வர்றாரு, நீங்க எல்லாம் காப்பாத்துறதுக்கு வாங்கன்னு உடனே அங்கிருந்து சண்டைக்கு படையெடுத்துட்டு ஒரு கூட்டம் வருது. படையெடுத்துட்டு என்ன செய்யறாங்க, ஒரு கூட்டம் வர்றாங்க. அதான் பதில் போறது. அந்த கூட்டம் வர்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு போறாங்களா, இப்ப அவங்களுக்கு தகவல் வருது, இந்த பக்கம் அடிக்கிறதுக்கு வர்றாங்க, இந்த பக்கம் சரக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறான். எதை தேர்ந்தெடுப்பது? அபூ சுஃபியான மரித்தால் பெரிய அளவுக்கு செல்வம் கிடைக்கும், பொருளாதார பிரச்சனை தீந்துரும், பறிமுதல் செய்யற குற்றங்களை கொள்ளையில வராது. இது ஒரு அரசாங்கம் பறிமுதல் செஞ்சா கொள்ளடிக்க என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு சுங்க இலாக்காவில் ஏர்போர்ட்ல என்ன செய்யறான், 600 ரூபாய் தங்கம் கைப்பற்றினா அரசாங்கம் திருடிட்டான்னு இருக்கமா? அரசாங்கம் ரூல் போட்டிருப்பா, ரூலை மீறினா பறிமுதல் செஞ்சுக்கிறான். கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரியான அதிகாரங்கள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவர்மெண்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வர்த்தக கூட்டம் சட்டவிரோதமா நம்ம நாட்டு வழியா போகுது, அதை அப்படியே அமைக்கிட்டோம்னு சொன்னா அந்த பொருளாதார பிரச்சனை தீந்துரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நிறைய சஹாபாக்கள் அதை ஆசைப்படுறாங்க. அவன் ரசூலுல்லாஹ் சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, நல்ல வசமா வர்றாங்க, எதிரிகள் வர்றாங்க, இவங்க தான் எல்லா குடைச்சலும் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு தடவை நேருக்கு நேரம் சந்திச்சிட்டோம்னு சொன்னா அடங்கிடுவாங்க, இது காசு நமக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு அப்படியான்னு ஒரு குழப்பம் இருக்கு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீ எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்க, இரண்டில் எதை நீ தேர்ந்தெடுத்தால் அது உனக்கு வெற்றி இருக்கு. அல்லாஹ் என்ன வாக்கு, ரெண்டு தாய் பத்தின ரெண்டு கூட்டம்னா என்ன, ஒன்னு வணிக கூட்டம், வணிக கூட்டத்தை போய் நீ மோதினாலும் உனக்கு வெற்றி இருக்கிறது. பதில அந்த யுத்தத்தில் சந்தித்தாலும் வெற்றி உங்களுக்கு தான், பயப்படாதீங்க, தேர்ந்தெடுத்துக்கிறீங்கன்னு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஆலோசனை பண்ணிட்டு பதில தேர்ந்தெடுத்துறாங்க. வணிக கூட்டம் தொலைஞ்சிட்டு போறாங்க, இங்க வந்துட்டாங்க, இவங்களோட எதிர்த்து நம்ம சண்டையிட்டோம்னு சொன்னா நம்ம அடக்குமுறை செஞ்சு விரட்டி விட்டாங்க இல்ல, அது கணக்கு தீட்ட மாதிரி போயிடும், நம்ம தான் பெரிய சக்தி நினைத்து மிரட்டிட்டு இருக்கிறாங்க மக்காக்காரங்க, அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிச்ச மாதிரி போயிடும் சொல்லி பதில் களத்தில் சந்திச்சாங்க, வெற்றி பெற்றாங்க. இப்ப மேற்று என்னன்னு கேட்டா, இந்த இரண்டு அணிகள், வணிக கூட்டம்ங்கிற ஒரு அணி, சண்டைக்கு வர்ற படை எதிரி படை ஒரு அணி, இந்த இரண்டில் எதை நீங்கள் மோதினாலும் ஜெயிப்பீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருந்தான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அல்லாஹ் வாக்களிச்சிருந்த அந்த வாக்கு எங்க, வாக்களிச்சிருந்தது இங்க சுட்டி தான் காட்டுறான். இது வாக்கு இல்ல, ஏற்கனவே உங்களுக்கு நான் வாக்களித்து இருந்தேன், அதன்படி நீங்கள் ஜெயித்தீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப அல்லாஹ் வாக்களித்து இருந்தால் அது வஹி தானே, வஹி குர்ஆன் மட்டுமா இருந்தால் இந்த மாதிரி ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்கணும். எந்த மாதிரி வசனம், நீங்கள் இரண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை ஜெயிப்பீர்கள் என்று நான் உங்களுக்கு வாக்குறுதி தருகிறேன். அப்படி இல்ல குர்ஆன்ல எப்படி இருக்குது, ஏற்கனவே உங்களுக்கு நான் வாக்களித்து இருந்தேன், அதை இப்ப நிறைவேற்றி விட்டேன் இருக்கிறது. அப்ப ஏற்கனவே அல்லாஹ் வாக்களித்து இருந்த ஒரு விஷயம் குர்ஆனில் இல்லை, ஆனால் வாக்களித்தேன்னு அல்லாஹ் சொல்றான். எப்படி வாக்களிச்சிருப்பான், வாக்களிச்சேன்னு சொல்றான், குர்ஆன்ல இல்ல. குர்ஆன்ல இல்லாட்டி எப்படி இந்த மக்களுக்கு வாக்களிச்சிருக்க முடியும்? வாக்களிச்சது பொய்யா? கண்டிப்பா பொய் கிடையாது. அப்ப அல்லாஹ் பத்ர் போர்ல ஜெயிப்பீங்கன்னு வாக்களித்தானே, அந்த வாக்களித்தது ரசூல் மூலமாகத்தான் வாக்களித்தான், குர்ஆன் மூலம் வாக்களிக்கவில்லை. ரசூலுடைய உள்ளத்தில் ஒரு செய்தியை போட்டு அதன் மூலமாகத்தான் வாக்களித்தான். அதை குர்ஆன்ல சுட்டி காட்டுறான். நபியுடைய உள்ளத்தில் ஒரு செய்தியை போட்டு உங்களுக்கு நான் வாக்களித்தேனே, அதன்படி வெற்றியை தந்தனா இல்லையா, நபி உங்களுக்கு சொன்ன அந்த வாக்குறுதி நிறைவேற்றினா இல்லையான்னு எல்லாம் கேட்கறான். அப்ப இதுல என்ன வழங்குகிறது, குர்ஆன் அல்லாத ஒரு வகையிலையும் ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி வந்திருக்கிறது. இந்த பத்ர் வெற்றி பெறுவீர்கள் என்கிற ஒரு செய்தி குர்ஆனில் வரவில்லை, ஆனால் அல்லாஹ்ட்ட இருந்து வந்துச்சு, அதை மக்கள்கிட்ட சொன்னாங்க. அதன்படி ஜெயிச்ச பிறகு அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, நான் அளித்த வாக்கு நிறைவேற்றினா இல்லையா, இரண்டு பேர்ல யாரை சந்திச்சாலும் ஜெயிப்பீங்கன்னு சொன்னேன்ல, ஜெயிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அல்லாஹ் 8வது வசனத்துல 8வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த குர்ஆன 3 வகையான வகி இருக்குன்னு சொல்றோமே, அந்த வகையில ஜிப்ரீல் மூலமா வர்ற வகி இருக்கிற மாதிரி நபிமார்களுடைய உள்ளங்களில் சில கருத்துக்களை அல்லாஹ் போடுவான், அவங்க அதை மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, அதுவும் அல்லாஹ்வுடைய செய்தி தான். அப்படி சொன்ன அந்த 3 கிப்லா மாத்துற விஷயத்தையும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல தான் போட்டான். அதன்படிதான் அவங்க பைத்துல் முகத்தஸ் நோக்குனாங்க.
அதே மாதிரி நோம்புக்குள்ள இரவு காலத்து தடையும் உள்ளத்துல தான் போட்டிருந்தான். இந்த வாக்குறுதியும் உள்ளத்துல தான் போட்டானே தவிர குர்ஆனை கொண்டு இந்த வாக்குறுதி தரவே இல்லை. அப்ப குர்ஆன் அல்லாமலும் அல்லாட்டும் செய்தி வந்து இருக்கிறது. இது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. உதாரணத்துக்கு தான் ஒன்று சொல்லுகிறோம். இது மாதிரியான விஷயங்கள் குர்ஆன் மட்டும் போதுமான ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறோம். அதுல இது மாதிரி நிறைய சம்பவங்கள் துவக்கப்பட்டிருக்கிறது. அதையே சொல்லிக் கொண்டிருந்தா ஒரு மாசம் அது அவ்வளவு டைம் எடுக்கும். அதனால நீங்க அந்த நூல்ல தெரிஞ்சுக்கணும். குர்ஆன் மட்டும் போதுமாங்கிற புத்தகத்துல என்னென்ன மாதிரி எல்லாம் இந்த குர்ஆன் அல்லாத வகை வந்திருக்கிறது என்பது விளக்கி இருக்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் விளங்குற விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்விலிருந்து அருளியதை பின்பற்றணும் என்பது உண்மை. அல்லாஹ்விலிருந்து அருளியது குர்ஆன் மட்டும் கிடையாது. குர்ஆனும் அல்லாஹ்விலிருந்து வந்ததுதான். நபியின் உள்ளத்தில் அல்லாஹ் சில செய்திகளை போடுவானே, அதுவும் அல்லாஹ்விடம் வந்ததுதான். இந்த அடிப்படை வழங்கிக் கொள்ள வேண்டும். இது அல்லாம ரசூலுல்லாஹ் பேசுறதெல்லாம் வஹீதான் என்பதற்கு இன்னும் இதை விட வலிமையான இன்னும் உறுதியான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளை தினம் பார்க்கலாம்.